ஆக்டர் ரைட்டர் டேனியல் பாலாஜிக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ இறந்து போயிருக்காரு. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 48 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீரியலில் தான் அவரோட ஆக்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்களில் அவர் நடித்தார். குறிப்பாக சொல்லணும்னா பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு, இந்த 2 படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக் வில்லனிசம் இந்த 2 படத்தில் அவர் வந்து கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் முரளியோட கசின் தான் இவர். நடிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு வந்து ரைட்டராகவும் இருந்திருக்காரு. இவரோட மரணம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். இவர் அவரோட கெரியரில் பார்த்தீங்கன்னா கம்மி படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷனில் தான் அவர் நடிச்சிருப்பார். யூனிக்காக தான் அவர் நடிச்சிருப்பார். அண்ட் சடனாக இவர் இறந்து போன விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஷாக்கை தான் கொடுத்துருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம்.